ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி விண்டேஜ் ஸ்டைல் கவர் ஆர்ட் டிசைன் பண்ணுறதை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். டிசைன் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைன், அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psd ஃபைல் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 100 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னா டவுன்லோட் லிங்க் நானே தரேன். ஃபைன், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் நியூ போய் ஒரு நியூ கேன்வாஸ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற சைஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் நான் கவர் ஆர்ட் அப்படின்னு ஒரு PSD ஃபைல் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது டிசைன் ரெடி ஃபைல். கைட்லைன்ஸ் லேயர்ஸ் பேனல் வந்து எல்லாமே டிசைன் ரெடி. நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே டிசைன் பண்ணலாம். நான் கலர் பேலட் கூட கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம சாலிட் கலர் பேக்ரவுண்ட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணி கலர் பிக்கில் போய் இந்த எல்லோ கலர் சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபில் பண்ணிக்கோங்க. நான் கீபோர்ட் ஷார்ட்கட் Alt Backspace யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டிசைன் குரூப் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு நியூ லேயர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் இந்த க்ரீன் கலரை சாம்பிள் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கலர் பேலட் லேயரை டிசேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஷேப்ஸ் டூலில் போய் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வஸை 75% கவர் பண்ணுற மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்டர் கிரியேட் பண்ணிக்க போகிறோம் இந்த டெம்ப்ளேட்டுக்கு. அதுக்கு ஒரு சின்ன டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா சிம்பிள் தான். ஒரு நியூ லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் போய் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒயிட் கலர் எடுத்துக்கிறேன். ஃபில் பண்ணிக்கோங்க. நான் கீபோர்ட் ஷார்ட்கட் Alt Backspace யூஸ் பண்ணேன். இப்போ இதோட ஃபில்லை வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆக்கிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் ஸ்ட்ரோக் எனேபிள் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் பொசிஷன் வந்து இன்சைட்னு வச்சுக்கிறேன். சைஸ் வந்து 15 வச்சுக்கிறேன். இப்போ கலர் வந்து நான் சாம்பிள் பண்ணி இந்த எல்லோ கலரை எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. தேரிக்கோ நம்ம பார்டர் கிரியேட் பண்ணியாச்சு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக. ஃபைன், நெக்ஸ்ட் வந்து நம்ம விண்டேஜ் ஸ்டைல் ஸ்டாம்ப் ஷேப்பு தான் உள்ளார ட்ராப் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் வந்து நான் ஸ்டாம்ப்னு ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இமேஜை நம்ம கேன்வஸ்குள்ளே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதை இமேஜ் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அதை நான் கீழே பாட்டம் சென்டரில் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், நெக்ஸ்ட் நம்ம இது கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் கலர் ஓவர்லே ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் கலர் வந்து ஒயிட் வச்சுக்கிறேன். ஃபைன், இப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ட்ராப் ஷேட் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப மினிமலாகவே இருக்கட்டும். அதில் வந்து மோட் வந்து நார்மலே இருக்கட்டும். கலர் வந்து பிளாக் இருக்கட்டும். ஒப்பாசிட்டி வந்து ஃபுல்லாக 100 வச்சுக்கோங்க. ஆங்கிள் 90 இருக்கட்டும். டிஸ்டன்ஸ் வந்து 5 வச்சுக்கோங்க. ஸ்ப்ரெட் வந்து 7 வச்சுக்கோங்க. சைஸ் வந்து 6 வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்பர்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இப்போ ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம இமேஜ் பிளேஸ் ஹோல்டர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். மாடல் இமேஜ் ட்ராப் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயரை க்ரியேட் பண்ணி கலர் பிக்கரில் போய் பிளாக் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ஷேப்ஸ் டூலில் ரெக்டாங்கிள் டூல் எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இதுதான் நம்மளோட இமேஜ் பிளேஸ் ஹோல்டர். ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் வச்சு சைஸை கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன், ஒன்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு நம்ம மாடல் இமேஜை ட்ராப் பண்ணலாம். அதுக்கு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் மாடல் இமேஜ் இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம கேன்வஸ்குள்ளே இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அப்கோர்ஸ் வேணும் நீங்கள் உங்கள் இமேஜ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை நம்ம இமேஜ் ப்ளேஸ் ஹோல்டர் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணி கிளிக் மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். ஸோ தட் நம்ம இமேஜ் அந்த இமேஜ் ப்ளேஸ் ஹோல்டரில் மட்டும் தான் தெரியும். இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஃபைன், இது விண்டேஜ் ஸ்டைல் தீம். பட் இந்த ஃபோட்டோ வந்து இந்த விண்டேஜ் ஸ்டைல் அந்த தீமோடு ஒத்து போகல. ஸோ நம்ம ஃபியூ எஃபெக்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அதை மறக்காமல் ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா எஃபெக்ட்டும் அந்த இமேஜுக்கு மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் அந்த கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை ப்ளூ கலர் கர்வ் செலக்ட் பண்ணிக்கோங்க. பாட்டம் பாயிண்ட் இருக்குல்ல, அந்த கர்வை மேலே கொஞ்சம் தூக்கிட்டு போங்க. மேலே இருக்கிற அந்த பாயிண்ட்டை கீழே இழுத்துட்டு வாங்க. ஸோ தட் நம்மளுக்கு இந்த மாதிரி எல்லோ டோன் ஒன்று கிடைக்கும் விண்டேஜ் ஃபீல்க்காக. ஃபைன், நெக்ஸ்ட்டு இன்னும் நம்ம அதை கொஞ்சம் டீசேச்சுரேட் பண்ணுவோம் இமேஜை. அதுக்கு வந்து நம்ம கலர் லுக்கப் ப்ரீசெட் யூஸ் பண்ண போகிறோம். ஃபைன், அதுக்கு நீங்கள் ஒரு கலர் லுக்கப் ப்ரீசெட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதையும் ரைட் கிளிக் பண்ணி கிளிக் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் ப்ளீக் 3D அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நம்ம இமேஜ் கொஞ்சம் டீசேச்சுரேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆசையாக இருக்குது, ரெடியூஸ் பண்ணிக்கலாம். நான் இதோட ஒப்பாசிட்டி வந்து சம் கைண்ட் ஆஃப் 15 வச்சுக்கிறேன். ஃபைன், நீங்கள் முன்ன பின்ன அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து இன்னொரு எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். நான் சன் க்ளோ எஃபெக்ட் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அது என்னோடய ஃபேவரட் எஃபெக்ட். அதுக்காக இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ரைட் கிளிக் பண்ணி கிளிப் மேட்ச் பண்ணிக்கோங்க. இதோட பிளெண்டிங் மோடியும் ஸ்க்ரீன்னு மாற்றிக்கோங்க. இப்போ கலரில் போய் இந்த பிரைட் ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் எடுத்துக்கோங்க. அதில் சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. இப்போ சைஸை இன்க்ரீஸ் பண்ணி நான் இந்த மேலே இருக்கிற ஸ்பாட்டில் ஒரு கிளிக் கொடுக்குறேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த உண்மையான அந்த சன்லைட் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ தட் அது அந்த விண்டேஜ் எஃபெக்டோட இன்னும் கொஞ்சம் மெர்ஜ் ஆகி கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்காக தான் இந்த எஃபெக்ட் நான் க்ரியேட் பண்ணது. ஃபைன். இப்போ நம்ம இமேஜ் எடிட்டிங் பார்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோம். மேலே ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் குரூப்பில் வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இந்த எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் சைஸ் வந்து 372 பிக்சல்ஸ் வச்சு டைப் பண்ணிக்கிறேன். அதோட டூப்ளிகேட் அப்படி Ctrl+J கொடுத்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னோட ஸ்டூடியோ நேம் டைப் பண்ணிக்கிறேன். அதோட சைஸையும் நான் ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். சின்னதாக சம்திங் அரௌண்ட் 37 வச்சுக்கிறேன். அதோட பொசிஷனிங் கீபோர்டு ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்டர் டிசைன்ஸ் ஒன்று ஆட் பண்ண போகிறோம் 2 சைட்லையும். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரஷ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் ஃபைலில் போய் நான் கொடுத்துருக்க விண்டேஜ் ப்ரஷ்ஷை டபுள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஃபைன். இப்போ டிசைன் குரூப் போய்க்கோங்க. அதில் ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் சாம்பிள் பண்ணி இதே எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ரஷ் டூலை பிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண அந்த ப்ரஷ் இருக்கும். அதில் ஸ்டார் ஷேப் ப்ரஷ் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. நம்ம இங்கே ஸ்டார் டிசைன் தான் கொடுக்க போகிறோம். ஜூம் இன் பண்ணி ஃபியூ கிளிக்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் மொத்தம் 3 கிளிக் கொடுக்க போகிறேன். சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே வந்து பெருசு, அடுத்தது கொஞ்சம் சின்னது, அடுத்து இன்னும் சின்னது அப்படின்ற மாதிரியான டிசைன். நான் கீபோர்ட் ஷார்ட்கட் ப்ராக்கெட் யூஸ் பண்ணேன் சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, ப்ரஷோட சைஸ். நெக்ஸ்ட் நம்ம இங்கே ஒரு லைன் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் அதே எல்லோ கலர் இருக்கட்டும். இப்போ லைன் டூவில் பிக் பண்ணிக்கோங்க. நான் வெயிட் வந்து 4 பிக்சல்ஸ்னு வச்சுக்கிறேன். இப்போ ஷிஃப்ட் கீ ஹோல்ட் பண்ணிட்டு ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி there you go. நமக்கு ரைட் சைடில் டிசைன் கிடச்சிச்சு. இப்போ நம்ம இதை லெஃப்ட் சைடில் காப்பி தான் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண இந்த ஸ்டார் ஷேப் லேயரையும் இந்த ஷேப் லேயர் லைன் இருக்குல்ல, அந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. Ctrl கீ ஹோல்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி. இப்போ அது ஒரு குரூப்குள்ளார போட்டுக்கோங்க, ஃபோல்டருக்குள்ளார. அதை வந்து bar 1 அப்படின்னு நேம் பண்ணிக்கோங்க. அதை டூப்ளிகேட் காப்பி ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கீபோர்ட் ஷார்ட்கட் Ctrl+J வச்சு அதை bar 2 நேம் பண்ணிக்கோங்க. இப்போ அதை லெஃப்ட் சைடு நவுத்திருப்பாங்க. ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ஹரிசாண்டலாக ஃப்ளிப் பண்ணுங்கள். இப்போ மூவ் பண்ணிட்டு போய் கரெக்டான பொசிஷனில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட கீபோர்டு ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி அந்த ஃபாண்ட்டோட பொசிஷன் அண்ட் ஸ்பேசிங்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம மேலே ஒரு லைன் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே ஸ்டெப்பு தான். ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கரில் போய் அதே எல்லோ கலர் இருக்கட்டும். லைன் டூல் பிக் பண்ணிக்கோங்க. நான் சைஸ் மாற்ற போகிறதுல அதே 4 பிக்சல்ஸ் வச்சு ஒரு பர்ஃபெக்டான ஒரு லைன் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். அதோட ஸ்பேசிங்ஸ் அண்ட் பொசிஷனையும் கீபோர்டு ஏரோ கீஸ் யூஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபைன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நம்மளோட டிசைனிங் பார்ட். இப்போ எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணலாம். டிசைன் அழகாக இருக்குது, அதை கொஞ்சம் டர்ட்டி ஆக்கலாம் விண்டேஜ் ஸ்டைல் கொண்டு வரதுக்கு. அதுக்கு வந்து நம்ம டெக்ஸ்சர் தான் ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் பேப்பர் 1 ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க நம்ம கேன்வாஸ்குள்ளார. அதை எஃபெக்ட்ஸ் குரூப்புக்குள்ளார ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. ஃபைன். இப்போ இதோட பிளெண்டிங் மோடை வந்து மல்டிப்ளைன்னு மாற்றினீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எஃபெக்ட் கிடைக்கும். எஸ், இது ரொம்ப ஆஷாக இருக்குது. இதை நம்ம ரெடியூஸ் பண்ணிக்குவோம். அதோட ஒப்பாசிட்டி வந்து நான் 16 வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதே மோரலஸ் இதே ஸ்டெப் தான் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. திருப்பி நம்ம அதில் இன்னொரு டெக்ஸ்சர் கொடுத்துருக்கேன். பேப்பர் 2 இருக்கும். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது அந்த கிரன்ச்சி ஃபீல் கொடுக்கறதுக்காக இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதே எஃபெக்ட்ஸ் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் எனேபிள் பண்ணி அதை ரீசைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நான் சென்டரில் அந்த லைன் வர மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட பிளெண்டிங் மோடியும் மல்டிப்ளைனை மாற்றிக்கோங்க. இது ரொம்ப ஆஷாக இருக்குது, பட் நம்ம அதை கம்மி பண்ணிக்கலாம். அதோட ஒப்பாசிட்டி நான் 20 வச்சுக்கிறேங்க. இந்த நம்பர் வந்து உங்கள் விருப்பம். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஃபேடட் அந்த ரஸ்டி எஃபெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ப்ரஷ் தான் யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய்
சாம்பிள் பண்ணி இந்த எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. நான் மேலே அங்கே தான் அந்த எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். அதனால் நான் அந்த இடத்துல சாம்பிள் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம இன்ஸ்டால் பண்ண ப்ரஷ்ஷில் வந்து நான் ஒரு ரஸ்டி கிரன்ச் ப்ரஷ் கொடுத்துருக்கேன். அதை எடுத்துக்கோங்க. மேலே வச்சு ஃபியூ கிளிக்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டேஜ் ஃபீல் கிடைக்கும். அந்த பழைய பேப்பர் அந்த எஃபெக்ட்டுக்கு ஃபியூ கிளிக்ஸ் கொடுங்க. நான் பாட்டமில் இங்கேயும் ஒன்று கொடுக்க போகிறேன், அந்த இமேஜோட சேர்ந்த மாதிரி. தெரியும். நெக்ஸ்ட் இந்த லெஃப்ட் சைட் பாட்டமில் கொடுக்கறதுக்கு நான் சாம்பிள் பண்ணி இந்த ப்ரௌன் கலர் எடுத்துக்கிறேன். ஃபியூ கிளிக்ஸ் கொடுக்குறேன். மேலே வந்து அந்த ஃபாண்ட் வந்து ரஷ்டியாக கொஞ்சம் ஃபேடடான எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நான் சாம்பிள் பண்ணி அந்த க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். இப்போ ஃபியூ கிளிக்ஸ் நான் அந்த ஃபாண்ட் மேலேயும் கொடுக்குறேன். ஸோ தட் அந்த ஃபாண்ட் வந்து லைட்டாக ஃபேடான எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ அதே ப்ரஷ்ஷை வச்சு நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரஷ்டி விண்டேஜ் எஃபெக்ட் ஃபீலை க்ரியேட் பண்ணலாம். ஃபைன். ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாட்டி நம்ம எல்லா லேயரும் சிங்கிள் லேயராக மேர்ஜ் பண்ணிக்குவோம். அதுக்கு ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஆல்ட் ஈயை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ ஃபில்டர் போய்க்கோங்க. கேமரா ஃபில்டர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து நான் டெம்பரேச்சர் அதிகம் பண்ணுறேன். ஸோ தட் நம்மளுக்கு அந்த விண்டேஜ் ஃபீல் கிடைக்கும். இப்போ வந்து நான் வைப்ரன்ஸை கம்மி பண்ணுறேன். ஓகே, வைப்ரண்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆத்தென்டிக்கான அந்த பழைய பேப்பர் ஃபீல் இருக்காது. அதுக்காக அதை நான் ரெடியூஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம டெம்ப்ளேட்டே ரொம்ப டார்க்காக இருக்க மாதிரி இருக்கனால எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகம் பண்ணுறேன். தேர் யூ கோ. நெக்ஸ்ட்டு ப்ரீசெட் போய்க்கோங்க. அதில் வந்து நான் கிரெயின் ஆட் பண்ணுறேன். அது மீடியம்னு வச்சுக்கிறேன். கண்டிப்பாக இதை ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஆத்தென்டிக்கான விண்டேஜ் ஃபீல் கிடைக்கும். ஃபைன். நெக்ஸ்ட் வந்து ஷார்ப்னிங்கில் வந்து நான் மீடியம் கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்தீங்கன்னா நம்மளோட விண்டேஜ் ஸ்டைல் கவர் ஆர்ட் ரெடி. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.